ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கனவா மீனை வச்சு ஒரு தொக்கு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அந்த தொக்கை செஞ்சு முடிச்சுட்டு அந்த சட்டியிலே கொஞ்சமாக சுட சுட சாதம் போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்றதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதுக்கு முதல்ல ஒரு சட்டியில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ஜீரகத்தை நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையும் கூட நிறையா சேர்த்துக்கோங்க. இது ரெண்டுமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 10 பூண்டு பல்ல பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எண்ணெயிலே இந்த எல்லாமே நல்லா வதங்கி வரணும். வதங்கி வந்ததுக்கு அப்புறம் ஒரு 15 சின்ன வெங்காயத்தை பொடி பொடியா நறுக்கி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்க்கும் பொழுது டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். இதுக்கு தேவையான உப்பை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரே ஒரு தக்காளி, சின்ன தக்காளியா சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்து நல்லா வதக்குங்க. நல்லா இது எல்லாமே நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறம் இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1/2 டீஸ்பூன் குழம்புத்தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. இந்த தொக்குக்கு இது இல்லாமல் லாஸ்ட்டாக ஒன்று அரைச்சும் நான் சேர்க்க போகிறேன். அதை வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ கழுவி எடுத்து வச்சுருக்கிற கனவா மீனையும் இதில் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு தண்ணி ரொம்ப இதுக்கு விட தேவையில்லை, ஏன்னா மீனிலிருந்தும் நிறைய தண்ணி வரும். அதனால் லைட்டாக கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க. இந்த டைமில் தான் அந்த இன்க்ரீடியன்ட் நம்ம அரைச்சி இதில் சேர்க்க போகிறோம். இதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு துருவன தேங்காய், கொஞ்சமாக கொத்தமல்லி தண்டோடு எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு பச்சை மிளகா, 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் தூளா இருக்கு, நான் அதனால தூளாவே சேர்த்துக்கிட்டேன். இதை அரைச்சி கொரகொரன்னு அரைச்சி இதில் சேர்த்துருங்க. இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்க, அதனுடைய டேஸ்டே வேற மாதிரி இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. அதுக்கப்புறம் இடையில கிளறிக்கிட்டே இருங்க. இப்போ நமக்கு தொக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப நேரம் வேக வைக்க தேவையில்ல. கடைசியாக ஒரு 1/2 மூடி லெமனை பிழிஞ்சு விட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான கனவா தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம கொத்தமல்லி இலை தூவி எடுத்துட்டு இந்த சட்டியில தான் கொஞ்சமாக சுட சுட சாதம் போட்டு இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெயை ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்க, அவ்வளோ டேஸ்டாக இருக்கும். இந்த தொக்கையுமே நீங்கள் வெறும் வெத்து சாம்பார் வச்சு கூட நீங்கள் சாப்பிட்லாம், அவ்வளோ நல்லா இருக்கும். ரசம் சாதத்துக்கு கூட இந்த தொக்கு அவ்வளோ நல்லா இருக்கும். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்க. இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் சீக்கிரமே சந்திப்போம். அது வரைக்கும் தேங்க்யூ.